வணக்கம்மா. இன்னைக்கு பாக்கியலட்சுமி சமையல் அறையில இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வித்தியாசமா இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து அரிசி மாவுல இடியாப்பம் மாவுதேன் அதுலேயே காய்கறிகளை சேர்த்து ஒரு ரொட்டியா தட்ட போறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல இந்த இடியாப்பம் மாவு போட்டுடலாம். இடியாப்பம் மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டா ராகி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதுல வெங்காயம், துருவின கேரட்டு, கொஞ்சம் முருங்கைக்கீரை பிச்சு வச்சிருக்கேன். கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. அதனால தினமும் உணவுல எப்படியாவது ஒரு விதத்துல கீரை சேர்க்கணும். அதை சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி தான் கொத்தமல்லி தலையும் தினமுமே சாப்பிட வேண்டிய ஒண்ணுன்னு சொல்றாங்க. அதை சேர்த்துருங்க. இதான் கருவேப்பிள்ளையும். ஏன் கருவேப்பிள்ளை இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை கருவேப்பிள்ளை பிக்கும் போதே பிச்சு போடும் போதே பாத்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் அது அந்த மாதிரி ஒட்டும். அது ஒட்டுறதே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உள்ள உடம்புக்குள்ள போய் வயிற்றுல போய் இது ரொம்ப நல்ல தேவையான சத்தெல்லாம் நமக்கு கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. அதனாலதான் நம்ம தினமும் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தேவையான பொடியா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், சீரகமும் ரொம்ப ரொம்ப நல்லது, இதையும் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்க அடிக்கடி வீட்டில் செய்யற ஒரு உணவு தான். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுடுதண்ணி வேணாலும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம், இல்ல பச்சை தண்ணி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு காலையிலேயே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைச்சிடும். அதனால காலை உணவா இதை செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம் நல்லா. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க, கல்லு காஞ்சிருச்சு, வாங்கம்மா ரொட்டி தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் ஊத்திடலாம். இலையில வச்சு தட்டிக்கலாம். இது மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிருவோம். வெந்துருச்சுமா, எடுத்துடலாம். ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க.